அண்மை செய்தி. அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவிலில் அண்ணன் தம்பி ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அறந்தாங்கியில் இரட்டை கொலை நடந்திருக்கிறது. கொலையாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். அறந்தாங்கி அருகே இரட்டை கொலை சம்பவம் நடந்துள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். இந்த கொலை தொடர்பான முழு விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் காமராஜ் நகரை சேர்ந்தவர் காத்தமுத்து. இவரது மகன்கள் தான் கண்ணன், அவர் வயது 32, இளைய மகன் வந்து கார்த்திக் வயது 28. இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில வந்து கண்ணனுக்கு பிரியா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்று 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தன்று நேற்று இரவு அடியார்குள கரையில் வந்து அமர்ந்து கண்ணன் மது அருந்தி கொண்டிருந்துள்ளார். அருகில் அவரது தம்பி கார்த்திக்கும் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் வந்து கண்ணனை சராமரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. இதை பார்த்த தம்பி ஓடி வந்து தடுக்க முயன்றுள்ளார். அப்போது அவரையும் மர்ம கும்பல் சராமரியாக வெட்டியுள்ளது. இதில் இருவருமே வந்து சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவத்தில் வந்த ஆவுடையார் போலீசார் வந்து உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் வந்து ஆவுடையார்கள் காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வந்து காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகளை வந்து விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.